Welcome back. In the previous videos, we have seen around 6 parts on chapter number 7. அதோட MCQ-வையும் பார்த்துருக்கோம் இல்லையா? அதோட ரிமைனிங் பார்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபார் யூஷுவல் டிஸ்க்ளோசர் என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது 1-to-1 இன்ட்ராக்ஷன் செஷனோ இல்லை டவுட் கிளியரிங் செஷனோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அது மூலமாக எங்கள் டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணும். அதே மாதிரி உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அப்பப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ let us go to the video now. Regarding the question, two bodies have their moment of inertia I and 2I respectively about their axis of rotation. If their kinetic energies of rotation are equal, then their angular velocity will be in ratio. So kinetic energy of 1 is equal to kinetic energy of 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ which is nothing but 1 I omega square which is equal to 1/2 I omega square. இது omega 1, இது omega 2, இது I1, இது I2. ஸோ which is nothing but முதலோட இனர்ஷியா ஐனும் ரெண்டாவது 2I பார்க்குறோம். ஸோ which is nothing but I omega 1 square 1/2 2I omega 2 square. இந்த 2 கேன்சல் ஆகுது. அவங்க கேட்டிருக்கிறது ஆங்குலார் வெலாசிட்டியோட ரேஷியோ. அப்போது omega 1 square divided by omega 2 squareனு போடுங்க. this 2 goes on top. ஸோ 2I divided by இங்கே இருக்கக்கூடிய I பாட்டமுக்கு போகும் I. ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 divided by 1. இதில் அடுத்த தப்பு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2:1ங்கிற ஆன்சர் வேறு நமக்கு இருக்குது. டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம். இந்த மிஸ்டேக் முதல்ல சால்வ் பண்ணும்போது எனக்கும் இருந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க, இது omega 1 square. அப்போது omega 1 by omega 2 which will be equal to square root of 2/1. அப்போது which is 2/1. ஏன்னா 1 ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்போது the ratio will be √2:1. இங்கே 1:√2 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே அதை சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ the answer is actually √2ங்கிறது omega 1, 1ங்கிறது omega 2. ஸோ √2:1 அப்படிங்கிறத இது கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். The next problem, 3 particles each of mass m gram. அப்போது m1 equal to m2 equal to m3 மூணுத்துமே equal to mனு தெரிஞ்சு போச்சு. are situated the velocities of an equilateral triangle ABCD of side L. ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா மூணு பக்கமும் எல் தான். அதே போல் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் அபவுட் லைன் ஏஎக்ஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. ஏவும் எக்ஸும் பர்பண்டிகுலர் டு ஏவும் பியும். ஓகே, ஸோ 90 டிகிரிக்கு இருக்குது. ஏஎக்ஸும் ஏபியும் 90 டிகிரியில் இருக்குது. அண்ட் இந்த பிளேன் ஆஃப் ஏபிசி இன் கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் த யூனிட்ஸ் வில் பி வாட். இங்கே நம்ம கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறதெல்லாம் ஓகே தான். நமக்கு இங்கே நியூமரிக்கல் வேல்யூவே இல்லையே. அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ வாட் வில் நீட் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கானவே ஒரு ஃபார்முலா இருக்குது. I which is equal to mr ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கா. கிராம் பர் சென்டிமீட்டர், கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது நத்திங் பட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய எஃபிஎஸ் வடிவம் தான் கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா இனர்ஷியாவை தான் கேட்டிருக்காங்க. அப்போது MARA ஸ்கொயர் ப்ளஸ் MBRB ஸ்கொயர் ப்ளஸ் MCRB ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வச்சிங்கன்னா இங்கே ஆறுங்கிறது ரேடியஸை குறிக்கும். ஆனால் இங்கே நமக்கு வந்து ட்ரையாங்கிள் தானே இருக்குது. அப்போ இதை என்னென்னு எடுத்து எழுத அதுக்கும் ஒரு ரூட் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏவை பொறுத்த மட்டும் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது மூணுத்தோட MA MB MB மூணுமே எம்னு சொல்லியாச்சா. அப்போது எம்னை காமா வெளியில் எடுங்க. RA ஸ்கொயர் ப்ளஸ் RB ஸ்கொயர் ப்ளஸ் RC ஸ்கொயர். இப்போ RA RB RC என்னன்னு பார்ப்போம். RAங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 0. அதுவே RBங்கிறது அப் டு சம் டிஸ்டன்ஸு L. அப்போது RCங்கிறது இது ரெண்டுத்துக்கு நடுப்புற இருக்கே, இதை என்னன்னு கொடுக்க. ஏன்னா இதுக்கான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, இதை லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா L/2ன்னு எடுக்கலாமா, L/2. ஆனால் இதில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஓகே, அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ M இன்ட்டு RAங்கிறது 0, RBங்கிறது L ஸ்கொயர் ப்ளஸ் இந்த RCங்கிறது L/2 அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அப்போது காமன்லி M இன்ட்டு L ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் பை 4 அப்படின்னா 4 + 1 5, 5/4 ML ஸ்கொயர். இந்த வேல்யூ எங்கே இருக்குது, சியில் இருக்கா. ஸோ C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சியை இப்படி ரிசால்வ் பண்ணிங்கன்னா திஸ் ஆங்கிள் வில் கோ ஹியர். ஓகே, அப்போது L sin θ L cos θ அப்படின்னு மாறும். சரிங்களா? இதோட டிகிரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. ஓகே, இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வேறு நம்ம சொல்லப்பட்டுருச்சு இல்லையா. மூணு பக்கமும் 60 டிகிரி 60 டிகிரி. அப்போது பாக்கி இருக்கக்கூடிய ஏரியா 30 டிகிரி. அப்போது L
sin 30 degree. Sin 30 is nothing but 1 by 2 into L. அப்போ the value is L by 2. அதாவது அதுதான் RC அப்படின்னு பார்க்குறோம். நம்ம லாஜிக்கலாக இங்கே ஈக்குவலேட்டரலாக இருக்க போக L by 2ங்கிற வேல்யூ போட்டுட்டோம். இதில் வேறு எதுவும் வேல்யூஸ் மாறி வந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு குழப்பம் வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ரூட்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி போகும்போது we will get 5 by 4 ml squareங்கிறத பார்க்குறோம். Next is a logical question. A ring of mass m and radius r rotate about an axis passing through its center and perpendicular to its plane with angular velocity omega. Its kinetic energy. Usually kinetic energy mass r omega வந்துச்சுன்னா I omega square னு போட்டுருவோம். So what is the value of I? mr square mr square divided by 2 mr square 5 by 2 mr square இல்லை 2 by 5 mr square இப்படி ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கு இல்லையா. அதுக்கு தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா தி வேல்யூ ஆஃப் தி ஷேப், இந்த ஷேப்போட வேல்யூ ரிங்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சர்க்குலர்னு சொல்லும்போது mr ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த mr ஸ்கொயர் இங்கே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா mr ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஸோ இது மட்டும் இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைடட் பை 2. ஸோ இங்கே டிவைடட் பை 2 வரும்போது 1 by 2 mr ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இதில் உங்களுக்கு நிறைய குழப்பத்துக்கான வேல்யூ இருப்பாருங்க. 1 by 2 mr ஒமேகா ஸ்கொயருங்கிற ஒரு வேல்யூ இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குழப்பம் வந்துடும். இந்த பை 2 நம்ம இங்கே விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் நம்ம விட்டுட்டோன்னா இந்த ஆன்சர் தான் நம்ம கரெக்டுன்னு சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் செக் இட் அவுட். Another one question from theory of theorems of perpendicular and parallel axis பார்க்குறோம். The moment of inertia of a disk of mass m and radius r about an axis which is tangential to a circumference of the disk and parallel to its diameter. ஸோ இப்போ அவங்க கேட்குறது ஐயோட வேல்யூ. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டிஸ்க் அப்படிங்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதில் நமக்கு முக்கியமான விஷயம் ரெண்டு இருக்குது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஞ்சென்ஷியல் அண்ட் பேரலல் ரெண்டுமே சொல்கிறாங்க இல்லையா. அப்போது mr ஸ்கொயர் ப்ளஸ் mr ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த 2ல் தான் நமக்கு என்ன இஷ்யூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு mr ஸ்கொயர் பார்த்துருவோம் ப்ளஸ் m இன்ட்டு திஸ் r ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் r by 2 ஸ்கொயர். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரேடியஸ் பார்க்குறோம். அடுத்து பேரலாக பார்க்கும்போது இதையே கட் செக்ஷன் பார்க்கும்போது டிவைடட் பை 2. அப்போது mr ஸ்கொயர் ப்ளஸ் mr ஸ்கொயர் டிவைட் பை 4. இந்த 4 இங்கே ஆட் ஆகும்போது 4mr ஸ்கொயர் ப்ளஸ் mr ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னா 5mr ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போது இதை எப்படி எழுதலான்னா 5 by 4 mr ஸ்கொயர் அப்படிங்கிற ஆர்டரில் வி கேன் ரைட் இட். ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஒன்று, அப்புறம் அதோட பேரலல் டு இட்ஸ் டயாமீட்டர். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயாமீட்டர் விச் இஸ் நத்திங் பட் md ஸ்கொயர்னு வச்சுங்களேன். அந்த d இஸ் நத்திங் பட் r by mங்கிறது இட்ஸ் அபவுட் தி டயாமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கு பாதி r by 2 அப்படின்னு எடுக்கும்போது r ஸ்கொயர் டிவைட் பை 4னு வருது. ஸோ இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணுறோம் 5 by 4 mr ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். அடுத்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், டைனமிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸுங்கிறது அதில் கொஞ்சம் நிறைய வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். வீல் ஆஃப் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா அண்ட் இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீட் ரேடியன் பர் செகண்ட்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒமேகா இன் அ டைம் ஆஃப் 2 செகண்ட் t it has rotated through an angle in radians. ஆங்கிள்னு சொன்னால் டீட்டா, அதை ரேடியன்ஸில் கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் டீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா டி ப்ளஸ் 1 by 2 ஆல்ஃபா டி ஸ்கொயருங்கிறத பார்க்குறோம். ஸோ இது ரொட்டேட் ஆகிற இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீடுன்னு சொல்லும்போது திட் இஸ் நத்திங் பட் ஒமேகா நாட். அப்போது 2 இன்ட்டு டைமோட வேல்யூ 2 ப்ளஸ் 1 by 2 ஆல்ஃபாவோட வேல்யூ 3 இன்ட்டு டீயோட வேல்யூ 2 ஸ்கொயர். ஸோ இந்த ஆர்டரில் போகும்போது 3 2s are 6ன்னு வரும். 6 + 4 கிட்டத்தட்ட 10. இந்த 10ங்கிறது நமக்கு இதோட முடியாது. ஏன்னா இது வந்து ரேடியனில் கேட்டிருக்காங்களா இல்லை டிகிரியில் கேட்குறாங்களாங்கிற ஒரு குழப்பம் வருது. ரேடியன்னு சொல்லும்போது யூஸ்வலி டீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறது ரேடியன் தான். ஒருவேளை இதில் வந்து டிகிரிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா அப்போது டிவைடர் பை 2π போட்டாகணும். அதையும் பார்த்துக்கிங்க சரிங்களா. ஸோ ஆஸ் ஃபார் திஸ் இந்த 10ங்கிறது கரெக்டு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யூ ஹேவ் டு டிவைட் இட் பை 2π அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். The next problem, a solid cylinder of mass m and radius r in terms of centimeter இருக்கு. அப்போ 4 × 10⁻² மீட்டருங்கிறத பார்க்குறோம். is rotating about its axis at the rate of 3 rpm. So n speed, the torque required to stop it after 2π revolutions. அப்போ என்ன அப்படிங்கிறது கேள்வி. இப்போது இதில் டார்க் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.
we need to find the acceleration, we need to find the I. ஐயோட ஃபார்முலா ஃபார் ஏ சாலிட் சிலிண்டர்னு கொடுக்கப்பட்டதுனால mr ஸ்கொயர் டிவைடட் பை 2னு போயிடலாம். m இருக்குது, r இருக்குது. அப்போ இதோட வேல்யூ 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 10⁻⁻2 ஸ்கொயர் பண்ணுறோம் டிவைடட் பை 2. 2 and 2 கேன்சல்ஸ், 60 இன்ட்டு 10⁻⁻4. இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிடுது. இப்போ இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு we need how to find alpha. ஆல்ஃபாவுக்கு நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டீன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா we need t. டீயோட வேல்யூ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் we have தீட்டா இல்லையா? அப்போ தீட்டா வச்சு வரக்கூடிய ஃபார்முலா ஒமேகா நாட் டி ப்ளஸ் 1/2 half LT ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா வச்சாலும் இங்கே நமக்கு டி மாட்டுது. வேறு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது? ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு தீட்டா. இந்த இடத்துல தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். we don't have ஆல்ஃபா. இந்த இடத்துல ஆல்ஃபா தீட்டா இருக்குது, ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். இதை நம்ம இனிஷியல் கண்டிஷன் ரெஸ்ட்டுன்னு எடுத்தால் கூட அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ எடுத்து பார்க்கலாம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் ஒமேகா ஸ்கொயர்? ஸோ ஒமேகா ஸ்கொயர்ன்றது சிம்பர் 2π n/60 அதை ஸ்கொயர் பண்ணுறோம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு தீட்டா. ஸோ இந்த ஆர்டரில் போகலாம். ஸோ இப்போது 2π ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணுங்கள். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய பையோட வேல்யூ அப்போ ஆல்ஃபா விச் இஸ் நத்திங் பட் 2π இன்ட்டு என்னோட வேல்யூ 3 டிவைடட் பை 60. இதை ஸ்கொயர் அடிக்கிறோம் டிவைடட் பை திஸ் வேல்யூ ஆஃப் தீட்டா அந்த 2 இன்ட்டு 2π இந்த வேல்யூ உள்ளார கொண்டு வரோம். ஸோ இப்படிலாம் கொண்டு வரும்போது we will get the value of around 1800 சம்திங் கிட்ட வரும். ஸோ 1800 கிட்ட அந்த வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூவை டைரெக்டாக என்ன பண்ணுறோம், திஸ் ஐ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐயோட இந்த ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணுறோம். போனோன்னா we will get the value of torque. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we are finding 2 இன்ட்டு 10⁻⁶ நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத ப்ளீஸ் கிவ் இட் இன் கமெண்ட்ஸ். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறோன்னா இதோட கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு டீடியஸாக போய்கிட்டே இருக்கும். இதை நான் சால்வ் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அந்த ஆன்சர் என்ன வந்துச்சுங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது நமக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க் மாதிரியே கொடுத்துறேன். யூ ஹேவ் டு கேல்குலேட் பை யுவர் ஓன். இதோட நமக்கு டைம் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணக்கூடிய டைமிங் தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சு. அந்த டைமிங்கே கரெக்டான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் போயிட்டீங்கன்னா திஸ் ப்ராப்ளம் இஸ் நத்திங். ஓகே, த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A rope is wound around a hollow cylinder. Hollow cylinderங்கிற வார்த்தை முக்கியம். Of mass m 3 kg and radius 40 cm மீட்டராக மாற்றணும். What is the angular acceleration alpha of the cylinder if the rope is pulled with the force 30 Newton அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இனர்ஷியா வச்சுட்டு என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ கொஞ்சம் யோசிக்கும்போது டார்க்கோட வேல்யூ எடுத்திங்கன்னா ஐ இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இங்கே டார்க்கோட வேல்யூவும் கொடுக்கப்படல. அப்போ அந்த டார்க் என்ன எடுக்கலாம்னா ஆர் கிராஸ் எஃப். இதை எஃப் இன்ட்டு ஆர்னு போடலாம். நான் யூஸ்வலாக இந்த மெத்தட் நம்ம பண்ணிடுறதே பெட்டர். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஐங்கிறது எம்ஆர் ஸ்கொயர் பிகாஸ் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்னு சொல்லும்போது ஐயோட வேல்யூ எம்ஆர் ஸ்கொயருங்கிறத பார்க்குறோம். வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ஆல்ஃபா. இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ இங்கே ஒரு ஆர் கேன்சல் ஆகும். இங்கே எஃபோட வேல்யூ இருக்குது 30 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. எம் இன்ட்டு ஆரோட வேல்யூவான 40 இன்ட்டு 10⁻⁻2ங்கிறத பார்க்குறோம் இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இங்கே எம்மோட வேல்யூ 3 சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 இங்கே 30 கேன்சல் ஆகும்போது 10. அப்போ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 40 இன்ட்டு 10⁻⁻2 அப்படிங்கிறத பார்க்குறோம். விச் மீன்ஸ் 1/4 0.25 இன்ட்டு 10⁻⁻2 மேலே போகும்போது +2 ஆகுது. ஸோ வில் கெட் 25 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இதோட ஆன்சரை நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இந்த கொஸ்டின்லையுமே நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் நமக்கு தேவைப்படும். இந்த இடத்துல ஹாலோ சிலிண்டருங்கிற வார்த்தை எம்ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம எம்ஆர் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா வரணும். இதெல்லாம் நமக்கு டக்குன்னு என்ன ஆகணும்னா அந்த டயத்தில் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துடும்னா இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இந்த ஆர்டர்லையும் போகலாம். இப்போ போட்டு பார்ப்போமே. எஃபோட வேல்யூ 30ன்னு இருக்குது, மாஸோட வேல்யூ 3 இன்ட்டு ஆக்சலரேஷன் போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லீனியர் வெலாசிட்டி. இப்போ என்ன பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆல்ஃபான்னு எடுப்போமா. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை ஆர்னு போட்டு பாருங்கள். ஏவோட வேல்யூ 10, அதே டிவைட் பை ஆல்ஃபாங்கிறது 40 இன்ட்டு 10⁻². இந்த ஆர்டரில் போனாலும் யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா. நான் ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். லீனியராக கண்டுபிடிக்கிறதும் சரி,
ஆங்குலராக கண்டுபிடிக்கிறது சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஒருவேளை இந்த கொஸ்டின் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற வேல்யூ இருக்கா, இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே உங்களுக்கு எது வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வேல்யூ வர்றதுக்கு 5ன்னு இருக்குது. இங்கே ஒருவேளை 10ன்னு இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு கரெக்ட் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 25 ரேடியன் செகண்ட்ங்கிறது 20ஆக இருந்து இங்கே 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற வேல்யூ இருந்தால் யூ ஹாவ் டு செலக்ட் திஸ். ஏன்னா ஆங்குலார் ஆக்சலரேஷன் படி நமக்கு வரக்கூடிய வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். கொஞ்சம் ட்விஸ்டிங்கான ப்ராப்ளம் தான், ரெண்டு மெத்தட்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ரெண்டு மெத்தடில் எதுவும் உங்களுக்கு மைண்டுக்கு ஈஸியாக இருக்குது, எதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத ப்ளீஸ் புட் இன் கமெண்ட்ஸ். ஏன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்ல தான் ஒவ்வொன்றையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். an automobile moves on the road with a speed of 54 km/h. வெலாசிட்டி தான் கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்குது, இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணுங்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ த ரேடியஸ் ஆஃப் த வீல் 0.45 மீட்டர் and the moment of inertia of wheel about an axis 3 kg/m². இந்த யூனிட் ஓகே. With the vehicle brought to rest in 15 seconds t, the magnitude of average torque transmitted by its brakes to the wheel. ஸோ டவுங்கிறது யூஸ்வலாக we know that I into ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஐக்கு வந்து mr²/2 ஆங்கிற குழப்பம்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் கிவன் டைரக்ட்லி இந்த ப்ராப்ளம் ஐங்கிறது 3ங்கிறது கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தா a = r இன்ட்டு ஆக்சலரேஷன். ஏன்னா நமக்கு ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நமக்கு லீனியர் ஆக்சலரேஷனோட வேல்யூ நமக்கு தேவை. ஸோ லீனியர் ஆக்சலரேஷன் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலான்னு கேட்டால் ஆரோட வேல்யூ இருக்குது, பட் இது மட்டும் இல்லை இல்லையா. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ஆர் இன்ட்டு ஆல்ஃபான்னு போடலாமா. வெலாசிட்டியோட வேல்யூ 54. ஸோ v இஸ் நத்திங் பட் 54 km/h இன்ட்டு 1000 டிவைடட் பை 3600. இந்த ஆர்டரில் நம்ம சூஸ் பண்ணும்போது மேலே 2 சைஃபர் கேன்சல், கீழே 2 சைஃபர் கேன்சல்ஸ். 18 போட்டோம்னா இங்கே 3 டேபிளில் வரும், இங்கே 2 5 கிட்டத்தட்ட 15 மீட்டர் பர் செகண்டுன்னு வரும் கன்க்ளூஷனில். ஸோ இங்கே 15 டிவைடட் பை டைமோட 15 வச்சுக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆல்ஃபான்னு வச்சோன்னா திஸ் இஸ் 1. அப்போ ஆல்ஃபா = 1 டிவைடட் பை ஆர். அப்போ 1 டிவைடட் பை 0.45 அப்படின்னு போடும்போது இதில் நமக்கு கிலோகிராம், மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் ஸ்கொயர் இந்த ஆர்டரில் நமக்கு வேல்யூ வருமா அப்படிங்கிறதையும் we need to check out. இந்த ஆர்டர் படி இந்த வேல்யூவை மிஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா we will get 6.66 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா we have found the value of alpha alone. ஆல்ஃபாவோட நம்ம என்ன செஞ்சாகணும், இங்கே ஐயை மல்டிப்ளை பண்ணணும். டவ் = ஐயோட வேல்யூ 3 இன்ட்டு டிவைட் பை 0.45. அப்போது 0.15ன்னு வரும். 0.15 1 டிவைடட் பை 0.15 போட்டிங்கன்னா 6.66 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ வரும். ஆல்ஃபாவோட நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சம்திங் அரௌண்ட் 2 something தான் வரும், 2.8 something வரும். நல்ல காமெடி என்னென்னா அந்த 2.86ங்கிற வேல்யூ இங்கேயே இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம், சிம்பிளாக அதே போட்டு போயிடுவோம், போயிட்டு போயிடுவோம். சரியா, அந்த மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ அந்த கிளாரிட்டி நமக்கு கடைசி வரைக்கும் வரணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இங்கே ரேடியஸு இந்த வேல்யூஸ் எது கொடுத்தாலுமே அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது அதற்காக தான். சரிங்களா. The next question. The instantaneous angular position of the point on a rotating wheel is given by equation theta which is equal to 2t³ - 16. So torque on the wheel becomes 0 at what condition? இப்போ நமக்கு டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I into ஒமேகா தெரியணும், ஆங்குலர் ஆக்சலரேஷன் தெரியணும். இப்போது ஐயோட வேல்யூ என்னங்கிறத பற்றி நமக்கு ஐடியா இல்லை, பட் ஹவு டு ஃபைண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். பிகாஸ் theta which is equal to 2t³ - 60². அதுவே d∅t which is nothing but velocity, angular velocity omega which is equal to differentiate பண்ணும்போது 3 இங்கே வரும், 6 into t² - 2 into 6 12t அப்படின்னு வரும். அடுத்து d∅dt which is nothing but alpha 2 into 6 12t minus 12 into 1 12 அப்படின்னு ஆகும். ஸோ which is nothing but 12t minus 12 which is equal to 0 அப்படின்னா 12t which is equal to 12 t which is nothing but 1. ஸோ which is nothing but 1 second அப்படிங்கிற ஆன்சரை இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டார்க்கோட வேல்யூ 0 அப்படிங்கிற பொசிஷன் பண்ணும்போது which is also I = 0 அப்படிங்கிற பொசிஷனில் எடுக்கும்போது ஆல்ஃபா = 0. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டைம் தான் கேட்குறாங்க. ஸோ டவ் 0னா ஆப்வியஸ்லி ஆல்ஃபா 0, எல்லாமே 0 தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா = 0ன்னு டேரெக்டாகவே எடுக்கிறோம். எடுக்கும்போது நமக்கு அதுலேருந்தாவது அட்லீஸ்ட் டைம் கிடைக்குதான்னு பார்க்குறோம்.
ஈக்குவேஷன் டைப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் தெரியணுங்கிறதுக்காக இந்த ப்ராப்ளத்தை நம்ம நடத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸி தான். A wheel having moment of inertia I kg/m² about its vertical axis rotate at the rate of n rpm about its axis. The torque which can stop the wheel's rotation in 1 minute. 1 minute is nothing but t equal to 60 seconds. And the value கிடைச்சிருச்சு. Whenever you are getting n ன்னு வந்தாலே omega equal to 2 pi n by 60ங்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முடிச்சிருங்க. ஸோ 2 pi into n ஓட வேல்யூ 60 divided by 16 போட்டிங்கன்னா it is just 2 pi. இது நமக்கு தெரியுது தெரியல, இந்த வேல்யூவை போட்டுருங்க. ஸோ டார்க் இஸ் நத்திங் பட் ஐ இன்ட்டு ஆல்ஃபான்னு பார்க்குறோம். ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுக்கல. இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அந்த வழியை நான் சொல்கிறேன். ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஒமேகா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இதை ஜீரோன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆல்ஃபா விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா டிவைடர் பை டி அப்படின்னு போகுமா? ஒமேகாவோட வேல்யூ 2 பை டிவைடர் பை டியோட வேல்யூ 60. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை இங்கே ஐயோட கொண்டு வரோம். tau is nothing but I ஓட வேல்யூவான 2 plus 2 pi and ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன் மல்டிப்ளை டிவைடட் பை 60. 16 போடும்போது 30 டிவைடட் பை 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 15. இப்போ கூட நான் இதை என்ன பண்ணலான்னா இதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன் இதை 2 பைன்னு எடுத்தோங்கிற காரியம் உங்களுக்கு ஆன்சரை பார்த்தா தெரியும். ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் பைங்கிற வேல்யூ இருக்குது. ஒரு வேளை இங்கே பை டிவைடட் பை 15 அப்படிங்கிறதோட எக்ஸாக்ட் வேல்யூ இது ஒரு 3.14 அப்படின்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட 1/5 0.2 சம்திங்னு வரும். அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதில் ப்ரிசைஸ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை தான் we have to choose. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே பைன்னு கொடுத்ததுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆன்சரையும் நான் பையை எக்ஸ்பேண்டே பண்ணல, பையனே வச்சுட்டேன். ஸோ அது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பையோட வேல்யூவும் கொடுத்து, ஒருவேளை இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுத்து இதை டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய எக்ஸாக்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த வேல்யூவை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா மோட்லேயுமே எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஆங்குலார் மொமெண்டமில் பார்க்குறோம். A thin circular ring of mass capital M and radius r is rotating about its axis with constant angular velocity omega. Two objects each of mass m, so 2 m இருக்கு, are attached gently to the opposite ends of the diameter of the ring. The ring now rotates with the angular velocity will be given by what? So ஏற்கனவே ஒரு ரிங் இருக்குது, அந்த ரிங்குக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, that rotates about radius r. இப்போது அந்த இடத்துல 2 லோடை கட்டி விட்றாங்க. அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அந்த சுற்றுவாங்கல்ல, சுற்றும் போது இங்கே இருக்கக்கூடிய விங்ஸ்லாம் அப்படியே வெளியில் போய் சவுண்ட் ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு மாஸ் ஒன்று, இங்கே ஒரு மாஸ் ஒன்று, அப்போது 2 மாஸ் இருக்குது. அப்போது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி என்னங்கிறத பார்க்குறோம். விச் இஸ் நத்திங் பட் I omega 1 which is equal to I omega 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இனிஷியல்னால் இது ஒன்று I. இந்த ஆர்டரில் போகிறோம். ஆங்குலார் மொமெண்டம் தான் இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஆங்குலார் மொமெண்டம், அதாவது இனர்ஷியா இன்ட்டு ஆங்குலார் வெலாசிட்டி. இப்போது ஐயோட வேல்யூ என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். பிகாஸ் ஐ இஸ் நத்திங் பட் mr², இங்கே ஒமேகா 1, இங்கே இதோட வேல்யூ m + 2m, பெரிய m, ஏன்னா இது ஃபைனல் கண்டிஷன். ஓகேவா? r² × ஒமேகா 2. இந்த ஆரும் கிட்டத்தட்ட சேம் தான், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆரில் தானே ஒர்க் பண்ணுது. அப்போது இந்த ஒமேகா 1 which is nothing but m + 2m அப்படின்னு சொல்லலாமா, டிவைடட் பை திஸ் கேபிட்டல் M இன்ட்டு ஒமேகா 2. இந்த ஆர்டரில் போகலாமா? ஸோ அப்போது இதை இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, இது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒன்றுனா தட் இஸ் நத்திங் பட் ஒமேகா. ஸோ ஒமேகா நவ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா which is equal to m + 2m டிவைடட் பை m. இந்த ஆர்டரில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இஷ்யூ. ஸோ திஸ் இஸ் யுவர் இனிஷியல், இது ஃபைனலில் ஒமேகான்னு வருது. அவங்க கேட்குறது இப்போது ரொட்டேட் ஆகக்கூடிய கண்டிஷன். ஏன்னா இந்த ஆன்சர் இங்கே இருக்கா, m + 2m டிவைடட் பை 2m, இல்லை m + 2m டிவைடட் பை m அடுத்த வேல்யூ இருக்கா. ஆனால் அவங்க கேட்டது என்னென்னா இந்த ஒமேகாவை கேட்குறாங்க. அப்போது ஒமேகா விச் இஸ் நத்திங் பட் m டிவைடட் பை m + 2m இன்ட்டு ஒமேகா நாட். ஸோ அதான் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ கேபிட்டல் M இன்ட்டு ஒமேகா டிவைடட் பை கேபிட்டல் M + 2m அப்படிங்கிறதே இதுக்கான சரியான வழி. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒமேகா நாட் ஒமேகானே பார்த்துட்டோம். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான டெஃபினேஷன்ஸ் அவங்கள்ட்ட கிளியராக இருக்காது.
நம்ம தான் இதுலேருந்து நவ் ரொட்டேட்ஸுங்கிற வார்த்தையை வச்சு ஒமேகாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒமேகா நாட்டுங்கிற கண்டிஷன்லேருந்து இப்போது ஒமேகாக்குன்னு போயிருக்கு அப்படிங்கிற இனிஷியலில் கண்டுபிடிக்கிறோம். இதை ஒமேகா 1 which is equal to ஒமேகா 2னே கூட வைங்களேன். ஸோ திஸ் ஒமேகா 2 is nothing but இந்த ஒமேகா 1ஓட m/m+2m அப்படிங்கிறது ஆகுது. அதை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று கூட பார்த்தீங்களா, இங்கே 2m டிவைடட் பை m+2mங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூமே நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். அதில் சார்ட் அவுட் பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா டோட்டல் சம் அவுட்டு. இந்த 2ங்கிற ஒரு வார்த்தையால் டோட்டல் சம்மே மிஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணணும்னா சம்ஸை டீல் பண்ணணும். another problem, a round disk of moment of inertia I2 about its axis perpendicular to its plane and passing through its center is placed over another disk of moment of inertia I1. ஒரு டிஸ்க் I2 another disk I1ல பாஸ் ஆகுதுங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆங்குலார் வெலாசிட்டி ஒமேகா அபவுட் சேம் ஆக்சிஸ்ன்னு சொல்லும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஆக்சிஸில் தான் இருக்குது. அதாவது ஒரு சாதாரண தட்டுக்கு மேலே இன்னொரு தட்டு வைக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே ஆக்சியல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம அசம்ஷன் பண்ணுவோம். ஸோ த ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 2ன்னு எடுக்கலாம், இல்லை ஒமேகான்னு எடுக்கலாம். அது என்ன அப்படின்னு காம்பினேட் பண்ணும்போது இங்கே I1 ஒமேகா 1 which is equal to I2 ஒமேகா 2ன்னு போடலாமா? இதை ஃபார்ம் அவுட் பண்ணும்போது இப்போ MR ஸ்கொயருக்கு நம்ம போகலாம். MR1 ஸ்கொயர் ஒமேகா 1 இங்கே வந்து என்னன்னு போடுறது M1 ப்ளஸ் M2 இன்ட்டு R ஸ்கொயர் ஒமேகா 2 இப்படிலாம் நம்ம போகலாம். போகும்போது நம்மளால் இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு R எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பார்க்காம போக முடியும். ஆனால் இங்கே சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, I1 I2 காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்பேன்ஷனே பண்ண தேவையில்லை. போன சம்ம டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணால் இந்த மிஸ்டேக் வரும். இதை நான் பண்ணுறக்கூடியது எல்லாமே உங்களுக்கு எந்த ஆர்டரில் நம்ம குழப்பங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியே தான் கொடுப்பேன். ஸோ I1 ஒமேகா 1 which is equal to I1 ப்ளஸ் I2 இன்ட்டு ஒமேகா 2. கரெக்டாக? ஏன்னா அவங்க தேர் மென்ஷனிங் அபவுட் த இனர்ஷியான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆன்சர் மட்டும் ஒமேகா இருக்கே, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு மாஸோட வேல்யூஸ் வந்துருச்சு. அதனால் அந்த வாய்ப்புக்கு சான்ஸே கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒமேகா 1 எடுத்துக்கிட்டோம்னா ஒமேகா 2 ஃபைனல் I1 டிவைடட் பை I1 ப்ளஸ் I2 இன்ட்டு ஒமேகா 1 அப்படின்னு which is equal to ஒமேகா 2. இது ஃபைனல்னா W, இது இனிஷியல்னா ஒமேகா நாட் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பு படி என்ன ஆன்சர் கரெக்டாக வருது, I1 டிவைடட் பை I1 ப்ளஸ் I2. இந்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த ஒரு ஆன்சர் கிட்டத்தட்ட சேமாக வருது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆன்சரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக பண்ணுற மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா இந்த இடத்துல கூட I1ங்கிறது வரும், இங்கே ஒமேகாக்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கலாம். அப்படி இப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். பட் டோன்ட் வரி, C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். I1 divided by I1 plus I2 into omega அப்படிங்கிற விஷயத்தை please keep that in mind. So we have came to the end of this part. Also end of chapter number 7 chapter வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய MCQs கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் இத்தனை பார்ட்ஸில். அதே போல் இதில் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. ரோலிங் மோஷன் இருக்குது. ஸோ ரோலிங் மோஷனில் வெரி ஃபியூ கான்செப்ட்ஸ் தான். அந்த கான்செப்ட்ஸ்க்கு நமக்குள்ளே போக வேண்டாம். இட்ஸ் டைமிங் டிபெண்டன்சின்னு இருக்குது. அதையும் நீங்கள் அதோட இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஐயோட ஃபார்முலாவை ப்ராப்பராக அப்ளை பண்ணால் போதும். ஒன்றும் பெருசாக அதில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸே இருக்குது. இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸே நம்ம எக்ஸாம்பிள்லையும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் as well as எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லையும் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க போதும். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக அதில் டிஃப்ரென்ஸ் வந்துட போகிறதில்ல. அதே போல் இந்த சாப்டர் இதோட எண்ட் ஆகுது. அடுத்து சாப்டர் நம்பர் 8ல் சந்திக்கலாம். அதே போல் என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. 1-to-1 கிளாஸஸ் ஆர் எனி MCQs ஆர் டெஸ்ட் செஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே தேவைப்படும். பிகாஸ் நம்மளோட சேனலில் மோஸ்ட்லி எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தெரியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் இருப்பீங்க. நீட் ஆஸ்பிரன்ஸ், JEEக்கான ஆஸ்பிரன்ஸ், MCQ டைப்பில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோஸை கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நம்மளோட வீடியோலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு புதுசாக நிறைய MCQஸும் புதுசாக நிறைய டைப்ஸ் அதோட கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கிளியராக நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல், like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.